யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று கொஞ்ச நாளாக பதிவுகள் போடவில்லை. அதற்கு காரணம் நான் லண்டன் வந்துவிட்டேன். நேற்று கிளம்புனேன். நேற்று நைட்டே வந்துட்டேன். நேற்று நைட்டு 12 மணி இந்தியன் நேரத்துப்படி. இங்கே உள்ள நேரத்துக்கு 7:30 மணி. வழியில் ஓமன் மஸ்கட் வந்தோம். அதனால் 2-3 நாள் பதிவுகள் போடலை. இன்று நான் தொடர்ந்து பதிவுகளை போடலான்னு இருக்கேன். இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது 1963 வெளிவந்த படங்களை பற்றிய ஒரு கணிப்பு. 1963 தமிழ் படங்கள் அதிகமாக ஒரு 43 படங்கள் தான் வந்துச்சு. இந்த 43 படங்கள்லேயும் மக்கள் திலகம் நடித்த படங்கள் மொத்தம் 9. அதே மாதிரி சிவாஜி கணேசன் நடித்த படங்கள் 10. இருவரும் சேர்ந்து நடித்த படங்கள் 19. ஆக 43 19, கிட்டத்தட்ட 45% மேலே இவங்க படம் தான், வேறு படங்களே கிடையாது. இதில் ஜனவரி மாதம் 11ஆம் வெளிவந்த பணத்தோட்டம் முதல் படம் எம்ஜிஆருக்கு 1963. பணத்தோட்டம் பாடல்கள்லாம் மிகவும் அருமையாக இருக்கும். மிகவும் அருமையான பாடல். ஒருவராய் பிறந்தோம் அந்த பாட்டு, பேசுவது கிளியா, இந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் நிறைந்த படம் பணத்தோட்டம். சென்னையில் 84 நாள் வரைக்கும் ஓடிச்சு. சரவணா பிலிம்ஸ் தயாரிப்பு. இதில் தான் முதல்ல டைரக்ஷன் கே. சங்கர், இயக்கம் சங்கர் வந்தார். அந்த நேரத்தில் இந்த 3 படங்களும் சென்னையில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ரிலீஸ் தான். பணத்தோட்டம், கொடுத்து வைத்தவள், அப்புறம் தர்மம் தலையாக்கும். இந்த 3 படங்களுமே சூப்பர் ஹிட் படங்கள். இதில் தர்மம் தலையாக்கும் சென்னையில் 70 நாள் தான் ஓடிச்சு. இலங்கையில் 100 நாள் ஓடிச்சு. கொடுத்து வைத்தவள் சென்னையில் கேசினால 91 நாள் ஓடிச்சு. 91 நாள் ஓடிச்சு. பணத்தோட்டம் 84 நாள். ஆக 3மே 100 நாள் படங்கள் தான். ஆனால் அடுத்தடுத்து படங்கள் தொடர்ச்சியாக வந்ததுனால மேலும் போனஸ் கொடுக்கணும், அது கொடுக்கணும், பல சின்ன காரணங்களுக்காக இந்த படங்கள் 100 நாட்கள் ஓட்ட விடாமல் தடுத்துட்டாங்க. கொடுத்து வைத்தவள் ஒரு அருமையான படம். இதில் 9 படங்கள்லேயும் கிட்டத்தட்ட 4 படங்கள் சரோஜதேவி கதாநாயகியாக நடித்த படம் தான். அப்புறம் 2 படம் பானுமதி கதாநாயகியாக நடித்தாங்க. அப்புறம் தேவிகா, ஈவி சரோஜா, இவங்கெல்லாம் தலா ஒவ்வொரு படங்களில் நடித்தாங்க. ஆக மொத்தம் 9 படங்கள். 9 படங்களில் எல்லாமே நல்ல படங்கள். 4 படங்கள் 100 நாள் ஓடிச்சு. சாவித்திரி ஒரு படத்தில் கதாநாயகி நடித்தாங்க. ஆமாம், சாவித்திரி. 4 படங்கள் 100 நாள் ஓடிச்சு. அவற்றில் முதல் படம் தர்மம் தலையாக்கும். தர்மம் தலையாக்கும் சென்னையில் ஓடலை, ஆனால் இலங்கையில் 100 நாள் ஓடிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பரிசும் சேலத்தில் 100 நாள் ஓடிச்சு. சேலத்தில் 100 நாள் ஓடின படம் பரிசு. அப்புறம் நீதிக்கு பின் பாசம். நீதிக்கு பின் பாசம் மதுரை நியூ சினிமா, சேலம் நியூ சினிமா, 2லையுமே 100 நாள் ஓடிச்சு. ஆக மொத்தம் 3 படம் ஆச்சு. இன்னும் ஒரு படம், 4 படங்கள் 100 நாள் ஓடிச்சு. 4 படங்களில் கிட்டத்தட்ட தேவர் படம் 2 படமே 100 நாள் தான். தர்மம் தலையாக்கும், நீதிக்கு பின் பாசம், 2மே 100 நாள் தான். தர்மம் தலையாக்கெல்லாம் பாடல்கள்லாம் அற்புதமாக இருக்கும். மிகவும் தலை சிறந்த பாடல்கள். ஹலோ ஹலோ சுகமா, ஆமாம் நீங்கள் நலமா. அப்புறம் ஏப்ரல் 19 வெளிவந்த படம் கலையரசி. கலையரசி சரோடி பிக்சர்ஸ் தயாரிப்பு. இந்த படம் சென்னையில் 50 நாள் மட்டும்தான் ஓடிச்சு. மற்ற ஊர்களில் 70 நாள் வரைக்கும் ஓடிச்சு. இது படம் எடுக்க கொஞ்சம் ரொம்ப காலதாமதம் ஆச்சு இந்த படம். அதனால் மக்கள் திலகம் எம்ஜிஆரே கொஞ்சம் பணத்தை கொடுத்து தான் படத்தை முடித்தாங்க. ஆனால் அவர் நல்ல லாபம் பார்த்தார். நல்ல லாபம் பார்த்துட்டு திருவனந்தபுரத்தில் ஒரு பெரிய பங்களாவை கட்டிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டார். அதனுடைய தயாரிப்பாளர் கேரளாக்காரங்க 2 பேரும் அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. இலங்கையில் வெளியாகும்போது வந்த விளம்பரம் தான் இது. ஆக கலையரசி ஒரு சுமாரான படம். அதாவது போட்ட முதல் கைக்கு கிடச்சிட்டு ஓரளவு சொற்ப லாபம், அவ்வளோதான் கிடச்சிது. இதுக்கு அப்புறம் வந்த வெளிப்படம் ஆனந்த ஜோதி. ஆனந்த ஜோதியும் இதுக்கப்புறம் மே மாதம் 10ஆம் பெரிய இடத்து பெண் வந்துச்சு. பெரிய இடத்து பெண் அதுவும் ஒரு 100 நாள் படம். அதான் 4வது 100 நாள் படம்னு வச்சுக்கோங்க. பெரிய இடத்து பெண் மெட்ராஸில் சித்ரா கிரவுண்ட் 2 தேட்டர்லேயும் 100 நாள் ஓடிச்சு. 50 நாள் ஏகப்பட்ட தேட்டரில் ஓடின படம் தான் பெரிய இடத்து பெண். பெரிய இடத்து பெண் ஆர்ஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பு. ஆர்ஆர் பிக்சர்ஸில் எல்லா படங்களுமே டிஆர் ராமண்ணா அவர்கள் திறமையாக எடுத்திருப்பாங்க. நல்லாயிருக்கும் அவருடைய படங்கள்லாம். ஆர்ஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பு எல்லாமே வெற்றி படங்கள் தான். அதில் பெரிய இடத்து பெண் கிராமங்களில் இந்த படத்தை கொண்டாடினாங்க. கிராமங்களில்
கிராமங்கள்ல இந்த படத்தினுடைய வெற்றி வந்து அளவிட முடியாது. எப்போ பார்த்தாலும் இந்த படம் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பெரிய இடத்து படம். இத உல்டா பண்ணி தான் இன்னொரு படம்லாம் எடுத்தாங்க. அது என்ன படம்னு உங்களுக்கு தெரியும். சகல கலா வல்லவனா அது. அதுக்கப்புறம் நெறைய படங்கள் வந்துச்சு. ஆனா அதற்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் ஆரம்பம் வந்து இதான். மக்கள் திலகத்தின் நடிப்பு தான் அந்த படத்தையே தூக்கி நிறுத்துச்சு. ஆக பெரிய இடத்து பெண்ணின் வெற்றி வந்து ஆர்ஆர் பிக்சர்ஸ்க்கு ஒரு புதிய தெம்ப குடுத்துச்சு. மறுபடியும் எடுத்தாங்க. எம்ஜிஆர வச்சு. அடுத்து பணக்கார குடும்பத்த எடுத்தாங்க. அதுவும் 100 நாளைக்கு மேல ஓடிச்சு. நெறைய தியேட்டர்ல 6, 7 தியேட்டர்ல ஓடிச்சு. இந்த பாட்டுலாம் அருமையான பாட்டு. "வள்ளி மனம் போராட தில்லை மனம்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வந்து இந்த கிராமிய சூழ்நிலையில பார்க்கும்போது, அப்படியே நம்ம கிராமத்துக்குள்ள போயிட்டு வந்த மாரி ஒரு ஃபீலிங். "பட்டணம் பார்த்த மாப்பிள்ளைய பார்க்க வந்த கிளிப்புள்ளே" படம் 50வது நாள் வந்து போட்ட எல்லா தியேட்டர்லயுமே ஓடுன மாரி தான் ஓடுச்சு. 50வது நாள். அப்புறம் 10வது வாரம் ஒரு விளம்பரம் குடுத்தாங்க. 75வது நாள் ஒரு விளம்பரம் குடுத்தாங்க. 100வது நாள் 2 தியேட்டர் சித்ரா கிரவுண்ட். ஆனா 100 நாள் வந்து கொஞ்சம் ஒரு 2, 3 நாள் தள்ளி தான் படத்த எடுத்தாங்க. 100 நாள் ஓட்டணுங்கிறதுக்காக ஓட்டி, அடுத்த படத்த ரிலீஸ கொஞ்சம் லேட் பண்ணாங்க. சரி நேயர்களே, நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்தது ஆனந்த ஜோதி. ஆனந்த ஜோதி நம்ம பிஎஸ்வி பிக்சர்ஸ். பிஎஸ் வீரப்பா தயாரிப்பில வந்த படம். இந்த படமும் சென்னையில 50 நாள் ஓடுன ஞாபகம் எனக்கு இல்ல. சென்னையில 50 நாள் ஓடியிருக்காதுன்னு தான் நெனைக்கிறேன். ஆனா மத்த ஊர்கள்ல 70 நாள் வரைக்கும் ஓடுச்சு. தேவிகாவோட நடித்த ஒரே படம். தேவிகா கதாநாயகியா நடித்த மக்கள் திலகத்தோட நடித்த ஒரே படம் ஆனந்த ஜோதி தான். ஆனந்த ஜோதியில பாடல்கள் கேட்கவா வேணும்? அவ்வளோ அருமையா இருக்கும். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு. அப்புறம் வந்து ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம். அந்த பாட்டு ஒண்ணு அருமையா இருக்கும். ஆ அப்படி எல்லா பாடல்களுமே ஆனந்த ஜோதியில அருமையான பாடல் தான். ஆனா ஆனந்த ஜோதி கொஞ்சம் எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் தலைமறைவாவே இருப்பார். ஆரம்பத்துலேருந்து செயின் கையில செயின போட்டுட்டு 2 பேரும் தப்பி தப்பி ஓடிக்கிட்டே இருப்பாங்க தவறி. அதனால அந்த படம் வந்து எம்ஜிஆருடைய அந்த இது இல்லாம போச்சு. அந்த பாட்டு, சண்டை, அந்த விறுவிறுப்பு அதெல்லாம் வந்து எம்ஜிஆர வந்து இது பண்ண உடனே கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அதன் பிறகு செப்டம்பர் 18ல வெளிவந்த படம் தான் நீதிக்கு பின் பாசம். நீதிக்கு பின் பாசம் வந்து 100 நாள் 2 தியேட்டர்ல ஓடுச்சு. மதுரை நியூ சினிமா, சேலம் நியூ சினிமா. நியூ சினிமா வந்து இது நீதிக்கு பின் பாசம் எல்லா ஊர்லேயுமே ஓரளவு நல்லா ஓடுன படம் தான் நீதிக்கு பின் பாசம். எல்லா ஊர்லேயும் குறைந்தபட்சம் 5 வாரம். அதுக்கு மேல 50 நாள். நெறைய ஊர்கள்ல ஓடிச்சு. 50 நாள் ஓடுன படம் தான். 100 நாள் ஓடுன படம் நீதிக்கு பின் பாசம். நீதிக்கு பின் பாசம் வந்து தேவர் பிலிம்ஸ். தேவர் பிலிம்ஸில் சரோஜாதேவி நடித்த கடைசி படம் தான் நீதிக்கு பின் பாசம். இதுக்கப்புறம் சரோஜாதேவிக்கு வாய்ப்பு கொடுக்கல தேவர். இதுக்கு அடுத்த படம் வேட்டைக்காரன். வேட்டைக்காரன் வந்து சாவித்திரிக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்புறம் தொழிலாளி ரத்னாவுக்கும் கேஆர் விஜயாவுக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. அப்புறம் கன்னித்தாயில ஜெயலலிதா அம்மா வந்துட்டாங்க. ஆக சரோஜாதேவிக்கு இதை கடைசி படம் தான் சொல்லணும். இதுக்கு அடுத்தாப்புல வந்தது காஞ்சி தலைவன். காஞ்சி தலைவன் வந்து மேகலா பிக்சர்ஸ் படம். மேகலா பிக்சர்ஸ் கருணாநிதி சொந்த கம்பெனி. அதில் எஸ்எஸ்ஆர், விஜயகுமார், எம்ஜிஆர், பானுமதி. பானுமதி இந்த ஆண்டு 2 படம் கொடுத்தாங்க. காஞ்சி தலைவன். காஞ்சி தலைவன் 1, அப்புறம் வந்து அந்த விஞ்ஞான படம் கலையரசி. இந்த 2 படமும். ஆனால் இந்த 2 படமே சுமாராக தான் போகுது. காஞ்சி தலைவன் 50 நாளைக்கு மேலே ஓடிச்சு. சென்னையில் மட்டுமே 63 நாள் வரைக்கும் ஓடிச்சு எல்லா தேட்டர்லேயும். ஆனால் காஞ்சி தலைவன் எதிர்பார்த்த அந்த வெற்றியே பெறலைன்னு தான் சொல்லணும். அந்த படம் வந்து 100 நாள் ஓட வேண்டிய படம். ஆனால் எதிர்பார்த்த வெற்றியை பெறலை. காஞ்சி தலைவன் ஓப்பனிங் அன்னைக்கு வந்திருந்தாங்க. யார் வாசன் இருக்கார், கருணாநிதி எல்லோரும் இருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு டே. எம்ஜிஆர் ஒரு சிற்பியாக வருவார். சிற்பியாக வந்து நல்லா அழகு மெல்லுரும் அவர்கிட்ட. பானுமதி ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்கள். மயங்காத மனம் யாவும் மயங்கும். அந்த பாட்டு வந்து ஒரு அருமையான பாட்டு. அவங்க சொந்த குரலே பாடுவாங்க பானுமதி. ஆக காஞ்சி தலைவன். காஞ்சி தலைவன் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற வேண்டிய படம். தவறி போச்சு. காஞ்சி தலைவனை அடுத்து வந்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் திலகத்தின் பரிசு. பரிசு பரிசு வந்து கௌரி பிக்சர்ஸ் தயாரிப்பு. அது வந்து 1963 நவம்பர் 15 தீபாவளி அன்னைக்கு வந்த படம்.
தீபாவளிக்கு வந்த படம் பரிசும் வந்து சேலத்தில் 100 நாள் ஓடிச்சு. சேலத்தில் 100 நாள் ஓடின மகத்தான வெற்றி படம் பரிசு. அதில் கதாநாயகி வந்து சாவித்திரி. சாவித்திரி எம்ஜிஆரோட நடித்த 3 படமும் 100 நாள் ஓடிச்சு. அதில் சாவித்திரி வந்து நடித்த 2வது படம் இது. 3வது படம் வேட்டைக்காரன். அதுவும் 100 நாள் ஓடிச்சு. ஆக பரிசு வந்து அந்த ஆண்டு தீபாவளி அன்னைக்கு கூட வந்த படம் அன்னை இல்லம். அதே 100 நாள் ஓட்டுனாங்க. இதுவும் 100 நாள் ஓடிச்சு. ஆக மொத்தத்தில் அந்த தீபாவளிக்கு வந்த படங்கள் 100 நாள் ஓடிச்சு. ஆனா அதே ஆண்டு 1963ல சிவாஜி கணேசன் நடிப்பிலயும் 10 படங்கள் வந்துச்சு. 10 படங்கள்லாம் பாருங்களேன், எவ்வளோ அதிகம்னு. 10 படங்கள் வந்துச்சு. ஆனா அந்த 10 படங்கள்ல வந்து 2 படம் தான் 100 நாள் ஓடிச்சு. 2 படம். அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசனுக்கு வந்து அன்னை இல்லம். அன்னை இல்லமும், இருவர் உள்ளம். இந்த 2 படமும் 100 நாள் ஓடிச்சு. மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய படம் ஃபெயிலியர், படு ஃபெயிலியர். சித்தூர் ராணி பத்மினி, அறிவாளி, நான் வணங்கும் தெய்வம், அப்புறம் பார்த்தீங்கன்னா குங்குமம், இரத்த திலகம், கல்யாணியின் கணவன் 6 படமும் ஃபெயிலியர். 6 படமும் படு ஃபெயிலியர் ஆச்சு. அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து 2 படம் மீடியமாக போச்சு. குலமகள் ராதையும், பார்மகளை பாரும். 2 படம் 100 நாள் ஓடிச்சு. ஆக மொத்தத்தில் 1963ல் மக்கள் திலகத்துக்கு 4 படங்கள் 100 நாள். 1963 சாதனையை கையில் வைத்திருப்பவர் மக்கள் திலகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.